ஆனி கிரஹாம் ஒரு மினியேச்சர் ஆர்டிஸ்ட். அவங்க கணவர் ஸ்டீவன் கிரஹாம், அவங்களுடைய 2 பசங்களான பீட்டர் மற்றும் சார்லி, இவங்க குடும்பத்தை பற்றிய கதை தான் ஹெராடிட்ரி. அவங்களுடைய குடும்ப வம்சாவளியை பற்றி இருள் சூழ்ந்த மோசமான ரகசியங்களுக்கு இந்த திரைப்படம் நம்மளை கூட்டி செல்லுது. குழப்பமான துன்புறுத்துற நிகழ்வுகள் சின்ன பொண்ணு சார்லியை பாதிக்குது. சார்லி ஒரு விசித்திரமான நடத்தையை கொண்டு அமானுஷ்யத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி வந்த பொண்ணு. ஆனி உடைய அம்மா எலன், அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அமானுஷ்ய சடங்குகள், அதாவது அக்கல்ட் ரிச்சுவல்ஸை நடத்தி டிமானிக் ஃபோர்ஸஸ், அதாவது அமானுஷ்ய சக்திகளோடு தொடர்பு கொண்டு பல சம்பவங்களை நடத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. அதன் விளைவுகளை தான் ஆனி உடைய குடும்பத்தினர் அனுபவிச்சுட்டு வராங்க. அப்படி என்னென்ன நிகழ்வுகளை எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஹெரிடிட்டரி ரீகேப் மூலமா மூவி ஸ்பாட்லைட்ல நம்ம பார்க்க போறோம். மூவி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வம்சாவளிகளை பற்றி நாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எலன் டேப்பர் லே தான் ஆனி கிரஹாம் உடைய அம்மா. ஆனி கிரஹாமுக்கு ஒரு அண்ணனும் இருந்தார். அவர் பேர் தான் சார்லஸ். ஆனால் சார்லஸ் ஆனி சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆனி கிரஹாமும் ஸ்டீவன் கிரஹாமுக்கும் திருமணம் ஆகி 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க தான் பீட்டர் மற்றும் சார்லி. இப்போ 78 வயது அடைந்த நிலையில் எலன் இறந்துடுறாங்க. இதுக்கு பிறகு நடக்கிறது தான் கதையே. ஸோ திரைப்படம் எப்படி தொடங்குதுன்னா, ஆனி உடைய ஒர்க் ஷாப்பில் விண்டோவில் இருந்து பார்த்தா ஒரு ட்ரீ ஹவுஸ் தெரியும். ஸ்டீவன் கிரஹாம் அவருடைய வாலிப மகனான பீட்டரை காலையில் எழுப்புறாரு. பின்னர் சார்லியை தேடி ட்ரீ ஹவுஸ் வந்து அங்கே உறங்கிட்டு இருந்த அவருடைய மகள் சார்லியையும் எழுப்புறாரு. அவங்களுடைய 78 வயதான பாட்டி எலனுடைய இறுதி சடங்குக்கு போக தயாராக சொல்றாரு. அம்மாவுடைய இறுதி சடங்குல ஆனி புகழஞ்சலி செலுத்துறாங்க. ஆனி ஒரு டயமோரா சிற்பி. ஒரே மாதிரி வடிவம் கொண்ட தனித்துவமான டாலர் போட்டிருப்பாங்க. இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனி புகழஞ்சலி செலுத்திட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணு சார்லி அவங்க அம்மாவை ஒரு வேடிக்கையான உருவமா வரைகிறா. அவ வாயில அடிக்கடி அப்படின்னு சத்தம் ஏற்படுத்திட்டே இருப்பா. இறுதி அஞ்சலி செலுத்தி வந்தவங்கள ஒரு பெண் இறந்த எலனுடைய உதட்டுல ஏதோ ஒன்று தடவிட்டு போறத சார்லி கவனிக்கிறா. இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஆனி சாயந்தரம் அவங்களுடைய ஒர்க் ஷாப்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. பொதுவாக ஆனி அவங்க குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை சிற்பமாக வடிவமைக்கிறாங்கன்னு இது மூலியமா நமக்கு தெரிய வருது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆனி சார்லிட்ட போய் எலன் பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா எலனுடைய இழப்பை நினச்சி அந்த வீட்டில் வருத்தப்பட்ட ஒரே ஆள் சார்லி தான். எலனோட அந்த வீட்டில் சார்லிக்கே நெருக்கம் அதிகமாக இருந்தது. ஏன்னா சார்லி பிறந்ததுல இருந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து வளர்த்தவங்க எலன் தான். ஆனி சார்லி உடைய உரையாடல் என்னன்னா, அவங்க பாட்டி எலன் என்னைக்குமே சார்லியை ஒரு பையனா பிறந்திருக்கணும்னு தான் விரும்பினதா சார்லி சொல்றா. அது மட்டும் இல்லாது, பாட்டி இறந்த பிறகு இனி யார் என்னை பார்த்துப்பாங்கன்னு இது சாதாரணமான கேட்குற கேள்வி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆனி குழப்பமடைகிறாங்க. இதுக்கு பிறகு ஆனி அவங்களுடைய ஒர்க் ஷாப்பில் எலனுடைய பெட்டியில் இருந்து அவங்களுடைய நினைவு புத்தகத்தை எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஆனிக்காக அவங்க அம்மா எழுதப்பட்ட கடிதம் ஒன்று இருக்குது. அதில் எலன் ஆனிக்கு மன்னிப்பு கேட்டு, தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாத, உங்களுடைய இழப்புகளில் விரக்தி அடையாமல் இருக்க முயற்சி செய்யுங்க, இறுதியில் நான் செஞ்சது எவ்வளோ மதிப்பு மிக்கதுன்னு நீ புரிஞ்சுப்ப, நம்மளுடைய தியாகம் வெகுமதிகளை அன்பளிப்பாக கொடுக்கும். இதையெல்லாம் படிச்சுட்டு ஆனி அறையை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி எலனுடைய உருவத்தை முழுசாக பார்க்குறாங்க. அதிர்ச்சியில் லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அது மறைஞ்சு போகிறதையும் கவனிக்கிறாங்க. மறுநாள் ஸ்கூலில் சார்லி படிக்கிற வகுப்புடைய ஜன்னல் கண்ணாடியில் ஒரு பறவை மோதி இறந்து போகுது. சார்லி தனியாக அந்த இறந்த பறவையை தேடி போய் அதனுடைய உடலில் இருந்து தலையை மட்டும் கத்திரிக்கோளால் வெட்டி யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுக்கிறா. அதே நேரத்தில் ஸ்கூலுக்கு எதிரே ஒரு முகம் தெரியாத பெண் அவளை பெயர் சொல்லி கூப்பிட்டு சிரிக்கிறாங்க. வீட்டில் பூட்டி வச்சிருந்த எலனுடைய அறை தானாக திறந்து இருப்பது போல சில அமானுஷ்ய நிகழ்வுகள் ஆனி பார்க்க தொடங்குறாங்க. ஆனால் அதை பெருசாக பொறுப்பெடுத்தாமல் விட்டுடுறாங்க. ஸ்டீவுக்கு எலனை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில இருந்து அழைப்பு வருது. இது மாதிரி கல்லறை உடைக்கப்பட்டு எலனுடைய சடலம் காணோன்னு சொல்றாங்க. ஏற்கனவே எலன் பற்றி தெரிஞ்சிருந்த ஸ்டீவுக்கு எலன் அவருடைய குடும்பத்தினரோட பேசுறதை பிடிக்காம இருந்துச்சு. எலன் இறந்த பிறகு இப்போ மறுபடி அவருடைய குடும்பத்துக்கு குழப்பம் ஏற்படுத்த வேணான்னு முடிவு செஞ்சு இதை பற்றி ஆனிக்கு தெரியப்படுத்தாமல் மறைக்கிறாரு ஸ்டீவ். மன குழப்பத்திலேயே இருந்த ஆனி படம் பார்க்க போகிறதா ஸ்டீவ்கிட்ட சொல்லிட்டு ராத்திரி அவங்களுடைய இரங்கலை வெளிப்படுத்த ஒரு சப்போர்ட் குரூப் கவுன்சிலிங், அதாவது ஆதரவு குழு ஆலோசனைக்கு போகிறாங்க. அங்கே ஆனி அவங்களுடைய கடந்த காலத்தை பற்றியும் அவங்க அம்மா எலனை பற்றியும் பல விஷயங்களை நேர்மையாக பகிர்ந்துக்கிறாங்க. கடைசியாக சில ஆண்டுகளாக அம்மா எங்கள் குடும்பத்தோட இல்லை, அதனாலேயோ என்னவோ தெரியல, என் அம்மாவுடைய மரணம் பெரிய தாக்கத்தை எனக்குள்ளார ஏற்படுத்தலை.
ஆனாலும் அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன். அம்மாவுக்கு டிமென்ஷியாவும் கடைசி காலத்தில் டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர், அதாவது விலகல் அடையாள கோளாறு போன்ற மனநல பாதிப்புகள் இருந்துச்சு. அது தீவிரம் அடைஞ்சதே அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்துச்சு. என்னுடைய அப்பா நான் குழந்தையா இருக்கும்போதே சைக்காட்டிக் டிப்ரெஷனுடைய தாக்கத்தின் வெளிப்பாடா பட்டினியால இறந்துட்டாரு. எனக்கு ஒரு அண்ணன் கூட இருந்தா. அவன் 16 வயதிலேயே தூக்குமாட்டி இறந்துட்டான். அவனும் ஸ்கிட்சோஃப்ரீனியான்னு ஒரு மனநோயால பாதிக்கப்பட்டு இருந்தான். இறந்தபோது ஒரு சூசைடல் நோட்டு கூட எழுதி வச்சிருந்தான். அதில் அவனுடைய மரணத்துக்கு எங்கள் அம்மா தான் காரணம், பல ஆள்களை அவனுக்குள்ளார செலுத்தியதா குற்றம் சாட்டி எழுதியிருந்தான். எனக்கு திருமணமாகி கொஞ்ச காலமாக எங்கள் அம்மாவோட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பேசுகிறத நிப்பாட்டிட்டேன். அப்புறம் பேசினேன். ஸ்டீவன் எங்கள் அம்மாவோட பேசவே கூடாதுன்னு விதியை அமல்படுத்தும் வரை நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அது என்னுடைய 2வது கர்ப்பம் தரிக்கும் வரை தான் நீடிச்சது. என்னுடைய பையன் பீட்டரை பெற்று எடுக்கும் வரை எங்கள் அம்மாவை என்கிட்ட நெருங்கவே விடலை. அந்த குற்ற உணர்ச்சியோ என்னவோ தெரியல, சார்லியை பெற்று எடுத்த உடனே எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். சொல்லப்போனால் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து சார்லியை பார்த்துக்கிட்டது என்னவோ எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி தான் என் குடும்பத்தோடு வந்து மறுபடியும் சேர்ந்தாங்க. என் குடும்பத்து மேலே நான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் போடணும்னு நினைக்கல. சில சமயங்களில் நான் தான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டேனோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மன குழப்பத்தையும் வேதனையையும் சப்போர்ட் குரூப்போட பகிர்ந்துக்கிறாங்க ஆனி. சார்லி அவளுடைய அறையில் இருக்கும்போது வினோதமாக ஏதோ ஒரு வெளிச்சம் அறைக்குள்ளார வரதை கவனிக்கிறா. கேலரி ஓனர் செல்வியா ஆனி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற லேட்டஸ்ட் பீசஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எலன் கேரக்டரை உள்ளமைக்கப்பட்டு உருவாக்குற பீசஸ். பீட்டருக்கு அவனுடைய நண்பன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இது மாதிரி பிரிஜெட்டில் பார்ட்டி நடக்க போகிறதா அதில் கலந்துக்க சொல்லி பீட்டருடைய நண்பன் அழைக்கிறான். பீட்டருக்கு ஏற்கனவே அவன் கிளாஸில் இருந்த ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்துச்சு. பார்ட்டிக்கு போனால் அவளை சந்திக்கலான்னு எண்ணி பார்ட்டிக்கு போக தயாராகிறான். கார் எடுத்துகிட்டு பார்ட்டிக்கு போயிட்டு வரட்டான்னு அம்மாட்ட கேட்குறான். இது ஸ்கூல் ரிலேட்டட் பார்ட்டி, ஸோ ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் நடக்காதுன்னு பீட்டர் ஆனிட்ட போய் சொல்கிறான். ஸ்டில் ஆனிக்கு பீட்டர் மேலே நம்பிக்கையே இல்லை. ஸ்கூல் ரிலேட்டட் பார்ட்டி தானே, அப்போ உன் தங்கச்சி சார்லியையும் கூட்டிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சார்லியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீடு முழுக்க அவளை தேடுறாங்க 2 பேரும். சார்லியோ அவள் அறைக்கு வந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்து ட்ரீ ஹவுஸ் பின்னாடி ஒரு நிலத்தில் அவங்க பாட்டி எலன் இருக்கதையும் அவங்கள சுற்றி தீ பிழம்புகள் சூழப்பட்டு இருப்பதையும் பார்க்குறா. எப்போல்லாம் சார்லி யோசனையை இழந்து ஒரு செயலில் ஈடுபடுறாளோ அப்போல்லாம் சார்லி அப்படின்னு சத்தம் ஏற்படுத்துவா. அப்படி ஏற்படுத்திட்டே அவங்க பாட்டியை நெருங்கும் போது தான் திடீர்னு ஆனி பின்னாடி வந்து அவளை திடுக்கும்படி கூப்பிடுறாங்க. சார்லி ஆனிட்ட எனக்கு பாட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஆனி அதை பொருட்படுத்தாமல் பீட்டரோட பார்ட்டிக்கு போக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சார்லியை பார்ட்டிக்கு கூட்டி போன பீட்டர் அங்கே போய் அவன் ஸ்மோக் பண்ணுறதுக்காக சார்லியை கிச்சனில் விட்டுட்டு கேக் சாப்பிட்டுட்டு இருன்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிடுறான். எப்பயும் போல் அதிகமாக சாக்லேட்டை உட்கொள்கிற சார்லி அதில் நட்ஸ் சேர்த்துருக்காங்கன்றது தெரியாமல் அதிகமாக எடுத்துக்கிறா. அது அலர்ஜியாகி அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. பீட்டர்கிட்ட இதை போய் அவ சொல்ல அவளை கூட்டிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். காரில் போயிட்டு இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே தலையை விட்டு மூச்சு விட முயற்சி செய்கிறா சார்லி. வேகமாக போயிட்டு இருக்கும்போது நடு சாலையில் நாய் ஒன்று படுத்திருக்கிறத பீட்டர் கவனிக்கிறான். அது மேலே ஏற்றுறதை தவிர்க்கிறதுக்காக போஸ்ட் மரத்தை ஒட்டி வேகமாக டேர்ன் பண்ணி போகிறான். அப்போ எதிர்பாராத விதமாக சார்லியுடைய தலை நெருங்கி வந்த போஸ்ட் மரத்தில் அடித்த வேகத்தில் தலை தனியாக விழுந்துடுது. திடுக்கிட்டு நிப்பாட்டின பீட்டர் கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் காரை விட்டும் இறங்காமல் பின்னாடி கூட திரும்பி பார்க்காம பயத்தில் அப்படியே உட்காந்துருக்கான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சார்லி அடிப்பட்ட போஸ்டில் தான் ஆனி அணிந்திருந்த அதே யூனிக் டாலருடைய வடிவம் பதிக்கப்பட்டிருந்தது. பீட்டர் அதே மயக்கத்திலேயே வீட்டுக்கு மெதுவாக காரை ஓட்டிட்டு போய் வச்சிடுறான். இன்னமும் அந்த காரில் சார்லி உடைய உடல் மட்டும் அப்படியே இருக்குது. திரும்பி கூட பார்க்காம பீட்டர் போய் படுத்துடுறான். மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு காரை பார்த்து ஆனியுடைய அலறல் சத்தம் கேட்குது. பிறகு சார்லிக்கும் இறுதி சடங்கு செஞ்சு முடிக்கிறாங்க. துக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துகிறாங்க. முதல்ல ஸ்டீவ் சார்லி உடைய டிராயிங் ஜன்னலை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. பீட்டரோ போதைப் பொருள் எடுத்து புகைப்பிடிச்சிட்டு அவனுக்கு திடீர் தாக்கம் ஏற்படுது. ஸ்கூல் முடிஞ்சு சாயந்தரம் பீட்டர் வீட்டுக்கு வரான். ஆனி அவனுக்கு எதிராக நின்றுட்டு இருக்கிற காரில் உட்காந்துருக்காங்க. சார்லியை இழந்ததுக்கு காரணமாக அவன் மேலே கோபமும் பட முடியாமல் வேதனையில் இருந்தாங்க. அவன் வீட்டுக்குள்ளார போன பிறகு கார் எடுத்துட்டு கிரீஃப் சப்போர்ட் குரூப், அதாவது துக்க ஆதரவு குழு கூட்டத்திற்கு போகிறாங்க. இவ்வளோ நேரம் ஆன பிறகு உள்ள போகலாமா வேணாமான்னு காரில் இருந்தபடியே யோசிக்கிறாங்க ஆனி. புறப்பட முடிவு பண்ணும்போது தான் அந்த சப்போர்ட் குரூப்பை சேர்ந்த ஜோவான்ற ஒரு பெண் அவங்க காரை வழிமறைச்சு நிறுத்தி ஆனிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. சார்லியை இழந்த ஆனியுடைய துக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட ஜோவான் சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய மகனையும் பேரனையும் ஜோவான் இழந்துட்டதா ஜோவான் பகிர்ந்துக்கிறாங்க. நீ எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம்,
அப்படின்னு அவங்களுடைய முகவரியையும் கொடுக்குறாங்க ஆனிக்கிட்ட. வீட்டுக்கு வந்த ஆனிட்ட ஸ்டீவ் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. எந்த பதிலும் சொல்லாமல் அவரை தவிர்த்துட்டு போயிடுறாங்க. ஆனி இரவு நேரத்தில் அட்டிக், அதாவது மேலறையில் தூங்குறாங்க. திடீர்னு இரவு நேரத்தில் பீட்டருடைய அறையில இருந்து அப்படின்னு சத்தம் வருது. திடுக்கிட்டு எழுந்து பார்க்குறான். சார்லியுடைய உருவம் மாதிரி ஒன்று தெரியுது, ஆனால் அது ஹூடி. மறுநாள் ஆனி ஜோவானை சந்திக்க அவங்களுடைய வீட்டை தேடி போகிறாங்க. அப்போ மனம் ஒப்பாத சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஜோவான் ஆனிட்ட உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உள்ளார தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆனி, எனக்கு தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி ஒரு நாள் தூக்கத்தில் நடந்து பீட்டர் அண்ட் சார்லி பெட்ரூமுக்கு போய் அவங்க மேலே பெயிண்ட் திணற ஊற்றி என் மேலேயும் ஊற்றிக்கிட்டு தீக்குச்சியை கொளுத்த தயாராக இருந்தேன். என் பையன் என்னை பார்த்து கத்துன உடனே தீக்குச்சியை நான் கீழே போட்டுட்டேன். அது என்ன மீறி நடந்த ஒரு நிகழ்வு. அதை நான் எவ்வளவு புரிய வைக்க முயற்சி செஞ்சோம், அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் அவங்க இல்லை. அதை ஏற்றுக்க அவங்க தயாராகவும் இல்லை. அன்னையில் இருந்து என் பிள்ளைகள் என்னை பார்க்குற விதமே மாறிடுச்சு. என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க ஆனி. ஆனி அவங்களுடைய ஒர்க் ஷாப்பில் சார்லி இறந்த நிகழ்வை சித்தரித்து பயங்கரமான டயோரோமாவை உருவாக்குறாங்க. ஸ்டீவ் அதை பார்த்து திகைத்து போகிறாரு. நைட்டு டின்னர் சாப்பிடும்போது தான் ஆனி பீட்டர் மேலே குற்றம் சாட்டி சார்லியை கொன்னதை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த, அப்போ பீட்டர் சார்லி இறந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம்தான், வலுக்கட்டாயமாக அவளை என் கூட பார்ட்டிக்கு அனுப்பி வச்சது யாரு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேலே இதை பற்றி யாருமே இந்த வீட்டில் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறாரு ஸ்டீவ். ஆர்ட் சப்ளை ஸ்டோரில் இருந்து வெளியே வரும்போது ஆனி ஜோவானை பார்க்கிங் லாட்டில் சந்திக்கிறாங்க. ஆனியை பார்த்த உடனே ஜோவான் சந்தோஷத்தில் பயங்கரமாக தடுமாறுறாங்க. என்ன ஆச்சுன்னு காரணம் கேட்டதும் ஜோவான், சில நாட்களுக்கு முன்னாடி ஓப்பனாக சயான்ஸில் ஈடுபட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது இறந்தவங்க கூட ஒரு மீடியம் மூலியமாக தொடர்பு கொள்வது. அந்த அனுபவம் அவங்களுக்கு மனநோய் பற்றிய சந்தேகத்தை குறைத்ததா சொல்கிறாங்க ஜோவான். சயான்ஸ் மூலியமாக என் பேரனை தொடர்பு கொண்டு பேசினேன். நானும் இதை முதல்ல நம்பலை. ஆனாலும் அனுபவம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, மனசுக்கு நெருக்கமானவங்க எப்பயும் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு. ஆனி, அதை நீ நேரில் பார்த்தா தான் நம்புவ அப்படின்னு சொல்லி மறுபடி ஆனி கண் முன்னாடியே சயான்ஸை செயல்படுத்துறதா சொல்லி ஆனியை ஜோவான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க ஜோவான். இந்த அழைப்பு முதல்ல மறுத்த ஆனி பின்னர் சார்லியை நினைவுபடுத்திட்டு ஜோவான் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஜோவான் சொன்ன மாதிரி ஆனி கண் முன்னாடி லூயிஸை வரவழைத்து அவனோட கிளாஸை வச்சு உரையாடுறாங்க. லூயிஸுடைய ஆத்மாவும் ஜோவான் கேட்ட மாதிரி ஸ்லேட்டில் சாக்கை வச்சு எழுதி காமிக்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து உறைஞ்சு போகிறாங்க ஆனி. அதெல்லாம் பார்த்துட்டு ஆனி உடனே அங்கிருந்து புறப்படுறேன்னு ஜோவான்கிட்ட சொல்கிறாங்க. ஆனி கிளம்புறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க ஜோவான். கேண்டிலில் பற்ற வச்சுட்டு சார்லி பயன்படுத்தின தனிப்பட்ட பொருளை எடுத்து வச்சு மர்ம மந்திரத்தை குறிப்பிட்டு இருக்க காகிதத்தை கொடுத்து அந்த மந்திரத்தை படித்து அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை செயல்படுத்தி முடிக்கிற வரை ஒன்றா இருந்து நான் கிளாஸை உபயோகப்படுத்தி லூயிஸை வரவழைத்து பேசின மாதிரி நீயும் பேசணும் அப்படின்னு ஜோவான் சொல்லி ஆனியை அனுப்பி வைக்கிறாங்க. இதை செயல்படுத்தி பார்க்கலாமா வேணாமான்னு காரில் உட்காந்து யோசிக்கும்போது சார்லியோட சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே ஆனி அழுறாங்க. அதே நாள் ராத்திரி ஆனி தூங்க முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுடைய தலைவணையில் எறும்புகள் இருக்கிறத பார்க்குறாங்க. அது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க எறும்புகள் கூட்டமாக போகிறத பின்தொடர செத்துப்போன அவங்க பையன் பீட்டர் வாயிலிருந்து வெளியே வரதை பார்க்குறாங்க. அதை பார்த்து கத்த போகும்போது பீட்டர் எழுந்து, அம்மா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனி கட்டுப்பாட்டை இழந்து தன்னையும் மீறி, நான் உன்னை பெற்றெடுக்கணும்னு என்றைக்குமே நினச்சதே இல்லை. உன்னை கருவிலையே களைச்சிடணும்னு நினச்சேன். அதனால தான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் செஞ்சேன். அவங்க என்னை கட்டாயப்படுத்தினதுனால தான் உன்னை பெற்றெடுத்தேன். ஆனாலும் நீ கருவில் இறந்து போகலை, பிறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வருத்தப்பட்ட பீட்டர் பயங்கரமாக அழுகிறான். ஏன் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பீட்டர் கேட்க, பெயிண்ட் தின்னரில் நனைஞ்சு பீட்டரையும் நினச்சி உன்னை காப்பாற்றணுன்னு தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தீக்குச்சியை பற்ற வச்சு தன்னை தானே எரிச்சுக்கிறாங்க ஆனி. ஆனால் திடீர்னு எழுந்த பிறகு தான் தெரியுது இது எல்லாமே கனவுக்குள்ளார நடந்த இன்னொரு கனவுன்னு. விடிய காலையில் பீட்டர் அண்ட் ஸ்டீவை ஆனி எழுப்பி அவசரமாக ஹாலுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஜோவான் சொன்ன மாதிரியே சார்லி ஆத்மாவை கூப்பிட அவங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு சார்லியோட ஸ்கெட்ச் புக்கை வச்சு சார்லியை கூப்பிடுறாங்க. ஜோவான் சொன்ன மாதிரியே கிளாஸ் மூவ் ஆச்சு. சார்லி வருகையை உணர்றதா நம்புகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கப்போர்ட் கிளாஸ் உடஞ்சி மெழுகுபத்தி உக்கிரமாக எரிஞ்சு ஆனி உடம்புல மாற்றம் ஏற்பட்டதை பீட்டரும் ஸ்டீவும் பார்த்தாங்க. ஆனி தன்னையும் மீறி சார்லி குரலில் பேச தொடங்கினாங்க.
சார்லி மாதிரி நடந்துக்கிட்டு கத்த, அவங்கள பார்த்து பீட்டரும் பயந்து கத்த, ஸ்டீவ் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஆனி முகத்தில் வேகமாக வந்து தண்ணீரை ஊற்றின பிறகு தான் ஆனி சாதாரணமாக மாறினாங்க. பீட்டரையும் ஸ்டீவையும் பார்த்து ஆனி என்ன ஆச்சுன்னு கேட்டது அவங்களுக்கே திகிலாக இருந்துச்சு. சார்லி முன்னாடி அவர் ரூம்குள்ளார பார்த்த மாதிரி ஒரு விசித்திரமான வெளிச்சத்தை பீட்டர் அவனுடைய கிளாஸ் ரூமில் பார்த்தான். அந்த வெளிச்சம் அவனுக்கு பக்கத்தில் இருந்த கபோர்டை உணர்த்த, கபோர்டை திரும்பி பார்த்த பீட்டர் கபோர்டு கிளாஸில் அவனுடைய பிரதிபலிப்பு வித்தியாசமாக இருந்ததை பார்த்து நடுங்கி போகிறான். பீட்டர் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவனை ஏதோ பழிவாங்க துடிக்கிற கெட்ட ஆவி பின்தொடர்றதா சொல்ல, அதனுடைய பிரதிபலிப்பா ஸ்டீவ் ஆனிக்கு கால் பண்ணி, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எனக்கு என் பையன் முக்கியம், நான் அவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஸ்டீவ் ஆனியை பயங்கரமாக திட்டி கோவமடைய வச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதே நேரத்தில் கேலரியிலேருந்து மறுபடியும் லாஸ்ட் பீசஸை செஞ்சு முடிச்சிட்டாங்களான்னு கேட்டு ப்ரெஷர் கொடுக்க, ஆனி பயங்கரமாக கோவமடைஞ்சு செஞ்சு வச்சிருந்த ஸ்கல்ப்ஸ் எல்லாத்தையும் அவங்களே உடைச்சிடுறாங்க. ஆனி அவங்க அறையில் இருக்கும்போது ஏதோ வினோதமான சத்தம் கேட்குது. அது சார்லி அறையில் இருந்து வருது. என்னன்னு போய் பார்த்தா சார்லியுடைய ஸ்கெட்ச் புக்கில் தானாகவே படம் வரைகிறத பார்க்குறாங்க ஆனி. அதே நேரத்தில் பீட்டருடைய அறையில் சார்லியுடைய குரல் கேட்டு கண் முழிச்சு பார்க்குறான். சார்லியுடைய உருவம் தெரியுது. அந்த உருவத்திலிருந்து தலை மட்டும் துண்டாக விழுந்து அது பந்தா மாறி அவன் பக்கத்தில் உருண்டு வருது. இது நடந்த சில வினாடிகள்லையே பீட்டர் கழுத்தை யாரோ நெரிக்கிறாங்க. மறுபக்கம் சார்லி ரூமில் ஆனி வரையப்பட்ட ஸ்கெட்சஸை எடுத்து பார்க்குறாங்க. அது முழுக்க முழுக்க பீட்டருடைய உருவம் வரையப்பட்டு இருந்துச்சு. கண்கள் தீண்டப்பட்டு இருந்துச்சு. பீட்டர் குரல் கேட்டு ஆனி பீட்டருடைய அறைக்குள்ளார போய் பார்க்க, சரியாக அந்த நேரத்தில் பீட்டரும் கழுத்து நெறியிலிருந்து விடுபட ஆனியை பார்த்து, ஏன் என்னை நீங்கள் கொல்ல முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனியோ, நான் உன் அறைக்கே இப்போ தான் வரேன், நம்மளை சுற்றி ஏதோ மர்மமாக நடக்குது, இதை பற்றி எதையுமே அப்பாட்ட சொல்லிடாத, எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி ஆனி அந்த ஸ்கெட்ச் புக்கை எடுத்துகிட்டு போய் தீயில போட்டு எரித்து அழிக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் புக்கு எப்படி தீப்பற்றி எரியுதோ அதே போல் அவங்களுடைய ஆடையும் தீப்பற்றி எரியுது. புக்கை மறுபடி தீயில இருந்து வெளியே எடுத்த பிறகுதான் அவள் ஆடையில் எரியிற தீ அணையுது. இது எதுவுமே சார்லியுடைய ஆவி செய்யலைன்னும், சார்லி ஆவியை கூப்பிட போய் தவறுதலாக வேறு ஒரு கெட்ட ஆத்மாவை நம்ம உள்ள அனுமதிச்சிட்டோம் அப்படின்றத ஆனி அப்போதான் நம்புகிறாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க ஆனி ஜோவானை மறுபடி சந்திக்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் ஜோவான் வீட்டிலையே இல்லை. ஆடியன்ஸுக்கு மட்டும் வீட்டுக்குள்ளார இருக்கிற பொருளை காமிக்கிறாங்க. வீட்டையே மாந்திரிக கருவிகளால் அலங்கரித்து சடங்கு நடத்தி முக்கோணத்தில் பீட்டருடைய படம் வைக்கப்பட்டு ஆனிக்கு நல்லா தெரிந்திருந்த சின்னம் எல்லாம் வைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனி ஜோவான் வீட்டில் இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஆனி வீட்டில் இருந்த டோர் மேட்டை கவனிக்கிறாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த பீட்டருக்கு அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளியே இருந்து ஜோவான் அவனை பார்த்து ஐ எக்ஸ்பெல் யூ, அதாவது நான் உன்னை வெளியேற்றுறேன் அப்படின்னு கத்துறாங்க. ஜோவான் யாருன்னு அவனுக்கு தெரியல, அவங்க ஏன் இப்படி கத்துறாங்கன்னு அவனுக்கு புரியல. மறுபக்கம் டோர்மேட்டை கவனிச்ச ஆனி அதை பார்த்த உடனே வேகமாக வீட்டுக்கு வந்து எலனுடைய பாக்ஸை திறந்து பார்க்க ஜோவான் வீட்டில் இருந்த மாதிரியே நிறைய மேட் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த சிம்பல் நரகத்தை சேர்ந்த ஒரு ராஜாவான பெய்மனை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பழைய ஃபோட்டோ ஆல்பமில் இருந்து ஜோவானும் எலனும் தோழிகள்னும் எலனுடைய சடங்குகள் எல்லாத்துலேயும் ஜோவானும் பங்கு பெற்றிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனி. அத்தோட எலனும் ஆனியும் விச்சசனும் அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தை கொண்டு வரதுக்காக பெய்மன் ராஜாவை ஒரு ஆண் உடலில் கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்றத ஆனி புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டீவ் ஆஃபீஸில் எலனுடைய அழிக்கப்பட்ட கல்லறையிலிருந்து எடுத்து பகிரப்பட்ட படங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஆனி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வீட்டு அட்டிக்கில் எலனுடைய சடலம் தலை இல்லாமல் கிடக்கிறத பார்க்குறாங்க. பீட்டர் கிளாஸில் இருக்கும்போது சார்லியுடைய அப்படின்ற சத்தத்தை கேட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். திடீர்னு அவனுடைய முகம் சார்லியுடைய முகம் போல மாறி, அவனுடைய கை கட்டுப்பாட்டையும் மீறி ஊனமுற்றது போல மாறி தன்னுடைய முகத்தை வேகமாக மேஜ மேலே மோதிக்கிறான். தொடர்ச்சியாக அவன் முகத்தில் இருந்து ரத்தம் கசிஞ்சு பின்ன தானாகவே நிறுத்தி பயம் மற்றும் வேதனையின் அழுகையோட கத்துறான். கிட்டத்தட்ட பேய் பிடித்தவன் போல நடந்துக்கிறான் கிளாஸ் ரூமில். ஸ்கூலில் இருந்து கால் பண்ணி இந்த தகவலை ஸ்டீவ்கிட்ட சொல்கிறாங்க. மயக்கத்தில் இருந்த பீட்டரை ஸ்டீவ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. பீட்டரை படுக்க வச்ச உடனே ஆனி ஸ்டீவ்கிட்ட அவங்க வீட்டு அட்டிக்கில் எலனுடைய சடலம் தடையில்லாமல் கிடக்கிறத காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆல்பம் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை உண்மையையும் ஸ்டீவோட பகிர்ந்துக்கிறாங்க. சார்லியை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும்போது ஏதோ தவறுதலாக போய் அவங்களுடைய குடும்பம் சபிக்கப்பட்டுருச்சுன்னும், அதன் மூலியமாக ஈவில் ஸ்பிரிட் பீட்டரை அழிக்க முயற்சி செய்கிறதா சார்லி ஸ்கெட்ச் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லி அதையும் காமிக்கிறாங்க.
மறுபக்கம் பீட்டரோ இவங்களுடைய உரையாடல்ல பாதிக்கப்படாம நிம்மதியா அவனுடைய அறையில தூங்கிட்டு இருக்கான். ஆனி சொல்ற எதையுமே நம்ப தயாரா இல்லாம ஸ்டீவ், நைட்டு படத்துக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு உங்க அம்மா கல்லறையில இருந்து உடைச்ச சடலத்தை நீயே எடுத்துட்டு வந்துட்டு அதை மறைக்க இவ்வளோ பொய் சொல்றியா ஆனி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, உங்களுக்கு நான் சொல்றதே புரியல. நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவுமே செய்யலை, நம்புங்க. ஏன்னா இந்த ஸ்கெட்ச் புக் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த ஸ்கெட்ச் புக்கை என்னால் எரிக்கவே முடியல, நீங்கள் இதை எரிச்சிடுங்கன்னு சொல்லி ஆனி கேட்குறாங்க. சார்லி ஸ்கெட்ச் புக்கை ஸ்டீவ்கிட்ட கொடுத்து இதை எரிக்க சொல்லி கேட்க, ஸ்டீவ், இதை நான் எரிக்க போட்டு மறுபடியும் உன் உடம்புல நீ சொன்ன மாதிரி நெருப்பு பரவிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது ஆனி? இந்த புக்கை என்னால் எரிக்க முடியாது, நான் எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனி பொறுமையை இழந்து, நீங்கள் போடலன்னா நான் நானே போடுறேன்னு சொல்லி மறுபடியும் அந்த புக்கை அவங்களே வாங்கி நெருப்பில் போட உடனடியாக ஸ்டீவ் சில நொடியிலேயே அவருடைய உடம்பு முழுவதும் நெருப்பு பரவி எரிகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தூக்கத்தில் இருந்து எழுந்த பீட்டர் அவங்க அம்மாவை தேடுறான். ஆனால் ஆனியோ பொசஸ் ஆகி அவனுக்கு பின்னாடி அவனுக்கே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை தேடிட்டு பீட்டர் ஹாலுக்கு வர அங்கே எரிந்து கருகி கிடந்த அவங்க அப்பாவுடைய உடலை பார்க்குறான். அப்போ அவன் பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பீட்டர் வேகமா ஓட பொசஸ் ஆன நிலையில இருந்த ஆனி அவனை படுவேகமா பின் துரத்துறாங்க. ஆனி வர்றதுக்குள்ளார ஏணி வழியா ஏறி அட்டிக்குள்ளார போய் கதவை முடிக்கிறான். ஆனியோ அவனை பிடிக்க முடியாம மூடப்பட்டிருந்த அட்டிக்குடைய கதவுல தலைகீழ நின்று டம்மு டம்முன்னு ஆக்ரோஷமா முட்டிக்கிறாங்க. அதை பார்த்து பயந்து போய் பீட்டர் நிறுத்த சொல்லி கத்து கத்தன்னு கத்திட்டே பின்னாடி திரும்பி பார்க்குறான். மெழுகுவர்த்தி பொருத்தப்பட்ட நிலையில ஈக்கள் ரத்தத்தை மொய்க்க அவனுடைய ஃபோட்டோ ஒன்று கண்ணு மட்டும் குத்தி இருக்க நிலையில பார்க்குறான். இதெல்லாம் கற்பனைடா, கண்மொழிச்சுக்கோன்னு தன்னை தானே கண்ணத்தில் அடிச்சுக்கிறான் பீட்டர். சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தா அட்டிக்குள்ளார அவனுடைய அம்மா தூக்கு மாட்டிய நிலையில நூலை கொண்டு அவங்க கழுத்தை அவங்களே ரத்தம் தெறிக்க தெறிக்க அறுத்துக்க, அதே நேரத்தில் அட்டிக்குள்ள இறந்து போன 3 சடலத்தை உயிரோட கண் முன்னாடி ஆடை இல்லாமல் பார்க்குறான் பீட்டர். அதை பார்க்க முடியாமல் பீட்டர் அட்டிக் ஜன்னலை உடச்சி கீழே குதிச்சிடுறான். தலை அடிபட்டு கொஞ்ச நேரத்துக்கு பீட்டர் மயக்கத்தில் இருக்கான். பின்னர் அடிக்கடி தோன்றுற வினோதமான அந்த வெளிச்சம் அவன் மேலே பட்டு அவன் கண் விழிக்க ட்ரீ ஹவுஸில் தலை இல்லாமல் அவங்க அம்மாவுடைய சடலம் மிதந்து போகிறத பார்த்துட்டே சார்லி ஏற்படுத்துகிற சத்தத்தை அவன் ஏற்படுத்துகிறான். அவனும் அந்த ட்ரீ ஹவுஸுக்குள்ளார போகிறான். அங்கே பீட்டரை பல சடலங்கள் வணங்கி வரவேற்கிறாங்க. எல்லாரும் ஆடை இல்லாமல் இருந்தாங்க. வணங்குற சடலத்தில் தலை இல்லாமல் அவங்க பாட்டியோட சடலமும் அம்மாவுடைய சடலமும் கூட இருந்துச்சு. அந்த சடலங்கள் எல்லாமே பெய்மான் கிங் உருவத்தை வடிவமைச்சு வழிபட்டுட்டு இருக்கிறத பீட்டர் பார்க்குறான். நீண்ட கூந்தல் கொண்ட ஒரு பெண் சடலம் ராஜாவுக்கு வைக்கப்பட்டிருந்த கிரீடத்தை எடுத்து பீட்டருக்கு பொருத்தி ஜோவான் அவனை பார்த்து, ஹே 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 சார்லி, எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நீ தான் பெய்மன். நரகத்தில் இருக்க 8 ராஜாக்களில் ஒருத்தன். உன்னுடைய முதல் பெண் உடலை சரி செஞ்சு இப்போ வலிமை மிக்க ஆண் உடலை உனக்காக வழங்கியிருக்கோம். ரகசிய விஷயங்களுடைய அறிவாற்றலையும் செல்வத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் எங்களுக்கு கொடுங்க பெய்மன். நாங்கள் இப்போதும் எப்போதும் உங்களுக்கு கட்டுப்படுறத போல எல்லா மனிதர்களும் எங்களுக்கு இணங்க எங்களுடைய விருப்பத்துக்கு பிணங்கணும். வாழ்க பெய்மன் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க.